அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். வாழ்க்கையில் நமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் ஒரு நன்மைக்கான தயார் நிலை. இதை விட பெருசாக உனக்கு ஒன்று கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? அப்போ இது தாங்குறியான்னு பார்த்து செக் பண்ணிட்டு தான் ஆண்டவன் உனக்கு வேறு இன்னொன்று கொடுப்பான். அதனால் கஷ்டம் வந்திருக்குன்னு யாரும் கலங்கி நிற்க வேண்டாம். கஷ்டம் வருவது அடுத்து ஒரு நன்மையை அடைவதற்காக. அதை சுதாரித்து அந்த இடத்துல எங்கேயும் தவறான வழியில் செல்லாமல் அதை தாங்கி நின்னீங்கன்னா அடுத்து ஒரு பெரிய வெற்றி உண்டு. இதுதான் நிதர்சனமான வாழ்க்கை உண்மை. எந்த ஏமாற்றத்திலேயும் தோல்வியிலையும் கோபம் வேண்டாம். மனிதனுடைய முதல் எதிரி கோபம். கோபத்தை தவிர்த்து இன்பமாக வாழ கற்றுக்கொள்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.